வணக்கம். என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அறிவோம் இந்தி சேவா சங்கத்தின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் தமிழ் எழுத படிக்க தெரியாம இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு இழுக்கு. தமிழுக்கும் இழுக்கு, தமிழ் மக்களுக்கும் இழுக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க கண்டிப்பா கத்துக் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய நிறைய பிள்ளைங்களை நம்ம கூப்பிட்டு கேட்டா தமிழ்ல நல்லா பேசுறாங்க, ஆனா தமிழ் எழுத வராது, இங்கிலீஷ் தான் எழுத வரும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பழங்காலத்து மொழி, அது செம்மொழி. அதுவும் போக மொழிக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி. அப்பேற்பட்ட ஒரு மொழியில நம்ம இந்த தமிழ்நாட்டில் நம்ம பிறந்ததுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு அந்த மொழியை சரியா பேச முடியாம, அதை சரியா வழி நடத்தாம, இந்த தமிழை நம்ம நாளடைவுல இழந்துருவோமோங்கிற ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. நம்ம சங்க அறிவோம் சங்கத்தின் சார்பாக நம்ம எல்லாமே ஆரம்பத்துல இருந்து நம்ம மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா, தமிழ்ல எழுத படிக்க, தமிழை நேசிக்க, தமிழ் கலாச்சாரங்களை நம்ம சீர்படுத்த, அதே போல தமிழனுடைய பண்பாடை நம்ம மேல் நோக்கி கொண்டு போக நிறைய பேர் இன்னைக்கு தமிழ் பற்றாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருக பக்தருக்கு நிறைய பக்தர்கள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு முருகர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை அப்படியே ஆள்கொள்றாரு. அந்த அளவுக்கு பக்தியா இருக்காங்க. ஆனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆனா ஒரு தேவாரமோ திருவாசகமோ இல்லைனாக்க இந்த மாதிரி ஒரு நூல்களை எடுத்து நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான நிறைய நூல்கள் இருக்கு. நாலடியார் இருக்கு, 11 கீழ்கணக்கு இருக்குது. நிறைய இந்த மாதிரி நூல்களை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுங்க. அருணகிரினார் எடுத்த திருப்புகள் இருக்கு. திருப்புகளை மிஞ்சின ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் திருப்புகள். அந்த மாதிரி திருப்புகள்லாம் நம்ம மக்களுக்கு வேல்மாறல் இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் வேல் பதிகம் இருக்குது, அப்புறம் வேல் விருத்தம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்களுடைய குழந்தைங்களுக்கு அன்றாடம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா தமிழ் வளரும். அது மாதிரி திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அரபு நாட்டுல அதை மொழிபெயர்த்து இன்னைக்கு அதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு எந்தெந்த நாட்டுல இல்லாமோ நம்முடைய திருக்குறள் மிக பயங்கரமா பரவிட்டு இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் வழியில நம்ம வர்றதுக்கு ரொம்ப எல்லாருமே கூச்சப்படுறாங்க. எந்த ஒரு இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளையா இருக்கட்டும், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளையா இருக்கட்டும், ஏமா ஒரு தமிழ்ல ஒரு வாசகம் எழுதணுமா, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுன்னா எனக்கு எழுத வராதுங்க தமிழ்ல, இங்கிலீஷ் வேணா எழுதி தரேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லும்போது நம்மளுடைய தமிழ் ரொம்ப அழிஞ்சு போய்க்கூடிய ஒரு சூழல்ல ஏற்படுது. வருங்கால சந்ததி கண்டிப்பா நம்மளுடைய ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் குழந்தையில இருந்தே தமிழ்ல நல்லா பேச கத்துக் கொடுங்க. ஆங்கிலம் கலவை இல்லாம கத்துக் கொடுங்க. அந்த மாதிரி பேசும்போதுதான் தமிழ் வளரும், தமிழை வளர்க்கலாம். அதை நான் இந்த வகையில சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.